வணக்கம் மக்களே. உங்கள்கிட்ட என்றைக்குமே கேட்காத ஒன்று நான் இன்றைக்கி கேட்க போகிறேன். ஏன்னா இது அவ்வளோ ஒரு முக்கியம். இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஏன்னா ஒரு ஊரில் நடந்த நிகழ்வுக்கு தான் அந்த வீடியோவை நான் போடுறேன். நம்ம வட மாநிலத்துலேருந்து இந்த டெய்லி வேஜஸ் வேலை செய்ய வராங்க பார்த்தீங்களா. இந்த ட்ரம் செட் விற்கிறது, ஏதாவது சேர் விற்கிறது, இந்த மாதிரி சிறுக தொழில் பார்க்க வரவங்க பார்த்திங்கன்னா, அவங்க மேலே மாவட்டமும் சரி, மாநிலமும் சரி, கலெக்டரும் சரி, தீவிர கண்காணிப்பில் அவங்கள வைக்கணும். ஏன்னா அவங்களாம் அன்ஆத்தரைஸ்ட் ஒர்க்கர்ஸ். அவங்கள கண்காணிப்பில் வச்சிங்கன்னா தான் நம்ம நாட்டு கொஞ்சம் நல்லா இருக்க முடியும். எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது, தடுத்திட்ருக்காங்க போலீஸுங்க. ஆனால் ஒரு குற்றத்தை தடுக்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்காங்க. அதே மாதிரி வேறு ஏஜென்சியும் இருக்குது. ஒரு ஊரில் நடந்த நிகழ்வு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு புது தம்பதி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஊருக்குள்ளேயே ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளே ஒரு கோயில் இருக்கும். ஒரு தனியாக ஒரு இடத்துல கோயில் ஒன்று இருக்கும் காட்டுக்குள்ளே. அந்த கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அவங்க வர வழியில் அவங்களுக்கு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. டயர் பஞ்சர் ஆனோன்னே அவங்க பொறுமையாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க, பைக்கை தள்ளிக்கிட்டு. அந்த இடத்துல இந்த மாதிரி சிறுகுறு தொழில் பார்க்குறவங்க இந்த மாதிரி 10 நாளுக்கு வருவாங்க, தங்குவாங்க, தொழில் பார்ப்பாங்க. அப்புறம் ஏழை பாலன்னு இந்த அழுக்காக இருப்பாங்க, வண்டி ஏறி கிளம்பிடுவாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த பொண்ணு பையனை பார்த்தாங்க. அந்த பொண்ணு பையனை பார்த்தோன்னே உடனே என்ன செஞ்சானுங்க, அந்த பொண்ணு பையன் மேலே அட்டாக் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, அந்த பொண்ணு கழுத்துல நகையெல்லாம் போட்டுருந்தது, அந்த பையனும் நகையெல்லாம் போட்டுருந்தா, அந்த பொண்ணு பையனை போய் பிடிச்சி அந்த நகையை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிடுங்க ஆரம்பிச்சோன்னே அந்த பைக்கை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பொண்ணு பையனை பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டுக்குள்ள யாருமே இல்லை, ஒண்டி கட்ட ஒரு பையன் பொண்ணு, இவங்க 5-6 பேர். அப்போ என்னாச்சு, இந்த பொண்ணு தடன்னு பயந்துட்டு அந்த பையனை பயந்துட்டாங்க. அந்த பையனை தான் ரொம்ப அடிக்கிறாங்க. பொண்ணு மேலே அவங்களுக்கு வேற ஒரு யோசனை வந்துருச்சு, கற்பழிச்சிடலாம், இந்த மாதிரி கட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாம் பிடுங்கி கிழிஞ்சிட்டு. அப்போ அந்த பொண்ணு என்ன செய்யுது, ஒரே ஒரு கால் அடிக்குது போலீஸுக்கு. அவங்களுக்கு தெரியாமலே கையில் வச்சுக்கிட்டு போலீஸுக்கு கால் அடிக்குது. போலீஸ்க்கு கால் அடிச்சோன்னா போலீஸ்க்கு ரிங் போயிடுது. போலீஸ்க்கு ஆன்லைன்ல ரிங் போகுது. ஆன்லைன்ல ரிங் போனோன்னே போலீஸ் இந்த ரிங் எடுக்கல, கட் பண்ணிட்டாங்க. அப்போ போலீஸ் என்ன செய்யுது, போலீஸோட கால் சென்டர் ஹெட் குவார்டர் என்ன சுதார்ஜ் என்ன செய்யறாங்க, அந்த லொகேஷன் ட்ராஸ் பண்ணி கொடுக்குறாங்க லோக்கல் பெட்ரோல் போலீஸ். அந்த இடத்துல எந்த போலீஸ் இருக்குன்னு செக் பண்ணிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த எல்லாம் இருக்கிற லோக்கல்ல இருக்கிற எல்லா பெட்ரோல் வண்டி ஆக்டிவ் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, குற்றம் எங்கேயோ நடந்துட்டு இருக்கு, நீங்க உடனடியாக அந்த இடத்துக்கு போங்க, சைரனை போட்டுட்டு போங்க. அப்ப என்ன ஆச்சு, கரெக்டா அந்த குற்றம் நடக்கிறது ஒரு 200 மீட்டர்லயே ஒரு பெரிய ரோடு, அந்த ரோட்ல தான் பெட்ரோல் வண்டி நிக்குது. பெட்ரோல் வண்டி அந்த கால் ஒரு செகண்ட்லயே சைரன் ஆன் பண்ணிட்டாங்க. சைரன் ஆன் பண்ணோன்னா அந்த பொண்ணை போய் அவங்க மேல ஏறி அதை கற்பழிக்க போகும்போது அந்த சைரன் சவுண்ட் வந்தோன்னே சவுண்ட் வந்தோன்னே அவங்க எல்லாம் அந்த பொண்ணை பையனை தூக்கி போட்டு நகைய மொபைலை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்க. ஓடினோடனே அதுக்கப்புறம் போலீஸ் ஜீப் கிராஸ் பண்ணோன்னே இந்த பொண்ணு பையன் ஓடி போய் போலீஸ் கிட்ட போய் போலீஸ்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னாங்க. நடந்ததுலாம் சொன்னும் போது, நல்ல வேலை சார், நீங்கள் இந்த சைரன் சவுண்டை போட்டீங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த சைரன் சவுண்ட் கேட்டுட்டு அவங்க ஓடியே போயிட்டாங்க, எங்களை என்ன வேணா பண்ணிக்கலாம், கொலை கூட பண்ணிக்கலாம் சார், நீங்கள் நல்ல வேலை சைரன் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி போலீஸ்கிட்ட அந்த பொண்ணு பையன் எடுத்து சொல்லி, அந்த எல்லா கதையெல்லாம் சொல்லி, ஸ்டோரி எப்படியே அதை ஃபுல்லாகவே சொல்லி, அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி போலீஸ் உடனடியாக சிசிடிவி வச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் அலசி எடுத்து பார்த்தா அவங்க அந்த சிறுகுறி தொழில் பார்க்குறவங்க தான். அந்த சிறுகுறி தொழில் பார்க்குறவங்க தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. இவங்க எல்லா லிங்க் பவாரியா கும்பல், அவங்க பேரே பஞ்சாரன், எல்லாம் குற்றம் பிரிவில் இருந்தவங்க, குற்றம் பண்ணவங்க. ஆனா இது எந்த ஊர்ல நடந்தது மட்டும் என்கிட்ட நீங்க கேட்காதீங்க. ஏன்னா எல்லா ஊருமே சமம், எல்லா நாடுமே சமம். ஆனா நம்ம கரெக்டா நம்ம நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும். எந்த போலீஸ் இருந்தாலும் சரி, எந்த நாட்டு இருந்தாலும் சரி, இதை நீங்க ஒரு மெசேஜா எடுத்துக்கங்க. அதே மாதிரி போலீஸ் இதை கண்காணிச்சுட்டு நான் சொல்ற விஷயத்த
இங்கே வர ஆத்தரைஸ்டு அன்ஆத்தரைஸ்டு ஒர்க்கர்ஸுங்களை நீங்கள் கண்காணிப்பில் வைங்க. இது வேறு நாட்டில் நடந்தாலும் நம்ம நாட்டில் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை தயவு செஞ்சு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.